கோவை சிந்தாநல்லூரை சேர்ந்த நந்தகுமார் வனிதா அவர்களுடைய மகள் என் காயத்ரி அவர்கள் 485 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார். கொஞ்சம் பசி நேரம் தான் இருந்தாலும் கொஞ்சமாவது கொஞ்சம் கைத்தட்டி வேண்டியது, கொஞ்சம் ரொம்ப நேரம் வேண்டாம். என் காயத்ரி, அதற்கடுத்து என் கபலி முகேஷ், அதற்கடுத்து பி அனிதா, செம்மொழி, விவேக கபலி, சுஷ்மிதா, மித்ரன் சாய் அந்த லட்சிய அவங்க தயாராக பி அனிதா, செம்மொழி, விவேக கபலி, சுஷ்மிதா. அதற்கடுத்து செம்மொழி 470 மதிப்பு விருதுநகர் மாவட்டம் காளையார்குறிச்சியை சேர்ந்த கருப்புசாமி முத்துலட்சுமி அவர்களுடைய மகள் விவேக கபலி, எஸ் செந்தில், எஸ் குமரா அவர்களுடைய மகள் சுஷ்மிதா அவர்கள் பரிசு பெற்றுக் கொண்டிருக்கிறார். உங்கள் முன்னால் மித்ரன் சாய் லட்சயா. அதற்கடுத்து பரிசுகளை வழங்க சகோதரர் அவர்கள் பரிசு பெற்றுக் கொண்டிருக்கிறார். அதற்கடுத்து ஆர்வி கௌஷிக் அவர்கள், திரு ஆர்வி கௌஷிக் அவர்கள் பரிசு பெற்றுக் கொண்டிருக்கிறார். அடுத்து வி கவிபாரதி, அதற்கடுத்து லத்திகாச்சாரி பரிசு பெற்றுக் கொண்டிருக்கிறார். அதற்கடுத்து வி கவிபாரதி படித்து மதுரை மாவட்டம் அணைக்காரப்பட்டியை சேர்ந்த வேர்முத்து நல்லசிவன் அவர்களுடைய முன்னாள். அதற்கடுத்து பி அஜய், அபிஷேக், யாழினி, குன்னத்தூர் மாவட்டம் கருப்பநாடார் கல்வி நிலையத்தில் படித்த சகோதரர், திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள குன்னத்தூர் பகுதியை சகோதரன் அபிஷேக் 463 மதிப்பெண்கள் பெற்ற சகோதரன். மதுரை மாவட்டம் பாறைப்பட்டியைச் சேர்ந்த அருள் சிவஜோதி மகாலட்சுமி அவர்களுடைய மகள் வி யாழினி அவர்களுடைய மகன் செல்வபாண்டி அவர்கள் பரிசு பெற்றுக் கொண்டிருக்கிறார். அதற்கடுத்து செயின்ட் தாமஸ் பெண்கள் மேல்நிலையத்தில் படித்து திருப்பூர் மாவட்டம் அவினாசியைச் சேர்ந்த மதிப்பெண்கள் பெற்ற கே அபூர்வா அவர்கள் பரிசு பெற்றுக் கொண்டிருக்கிறார். பவளஸ்ரீ அவர்கள் 457 மதிப்பெண்கள் பெற்று சேர்ந்த நாகராஜன் காளியம்மாள் அவர்களுடைய மகள் கவிதா பரிசு பெற்று சென்றுள்ளார். இப்போது உங்கள் முன்னால் மதிப்பெண்கள் பரமக்குடி அரசு முஸ்லீம் மேல்நிலைப்பள்ளியை படித்த சகோதரி, பரமக்குடி மாவட்டம் பாம்பூரிலிருந்து சுபின் அவர்கள் பரிசு பெற்றுக் கொண்டிருக்கிறார். அதற்கடுத்து கிஷோர், அவர்களுடைய மகன் பொட்டகவயல் அரசு மேல்நிலையில் படித்த சகோதரி, ராமநாதபுரம் மாவட்டம் பொட்டகவயலைச் சேர்ந்த சிவசாமி விஜயலட்சுமி அவர்களுடைய மகன் கே கௌதம், இளங்கோ மலர்கொடி அவர்களுடைய சகோதரி ஸ்ரீதன்யா அவர்கள். அதற்கடுத்து பி தினேஷ்குமார், விருதுநகர் மாவட்டம் டி இடையான் குளத்தைச் சேர்ந்த போஸ் ராஜேஸ்வரி அவர்களுடைய மகன் பி தினேஷ். பசுந்தனை கார்த்திகா மகாலட்சுமி, திருப்பூர் மாவட்டம் அரசு செந்தில்குமார் மலர்கொடியினுடைய மகன் எஸ் கார்த்திகா அவர்கள். தென்காசி மாவட்டம் இடைக்காலைச் சேர்ந்த திருமலை ஆண்டு செல்வத்தாய் அவர்களுடைய பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மதுரை மாவட்டத்தில் படித்த சகோதரர், இந்து நாடார் உணவு கமிட்டி மேல்நிலைப்பள்ளி புயல்நிலையில் படித்த சகோதரர், தென்காசி மாவட்டம் ஈச்சம்பூட்டப்பள்ளி, கோவை மாவட்டம் புலியூரைச் சேர்ந்த அன்புராஜ் ஜெயனுடைய மகன். அதற்கடுத்து ஆதித்ய சோழன், ரிஷிகுமார், ஆதித்ய சோழன், ஆதித்ய சோழன் 440 மதிப்பெண்கள். தியாகி எம்ஜிஆர் ராமசாமி நிலையத்திலிருந்து முருகேஸ்வரி அவர்களுடைய எம் ரிஷிகுமார் அவர்கள் பேசப்பட்டிருக்கிறார். அதற்கடுத்து குமார் அவர்கள் ஸ்ரீதர் யசோதா அவர்களுடைய மகள் பரிசீலனை பெற்றுக் கொண்டிருக்கிறார். அடுத்து பரிசீலனை சுதர்சன் அவர்கள்
434 மதிப்பெண்கள் பெற்ற பகுதியைச் சேர்ந்த முத்துசாமி தனலட்சுமி அவர்கள், வலைப்பட்டி அரசு மேல்நிலைப்பள்ளியில் படித்த நாமக்கல் மாவட்டம் வலைப்பட்டியை சேர்ந்த ராம மேல்நிலைப்பள்ளி கிருஷ்ணாபுரத்தில் படித்த மாணவன், விருதுநகர் மாவட்டம் மேல்நிலைப்பள்ளியில் படித்த சகோதரி, ராமநாதபுரம் மாவட்டம் விஜயேஸ்வரன் அவர்கள் பகுதியை சார்ந்த முத்துசாமி திருப்பதி அவர்களுடைய மகள் கீதப்பிரியா அவர்களுடைய மகன் வி மனோ அவர்கள் மேல்நிலைப்பள்ளி அம்மாங்குளத்தைச் சேர்ந்த பள்ளியை படித்த மாணவன் அம்மாங்குளத்தின் நீரிடையுடைய போஸ் திரு ஹரி கணேஷ் எம் ஹரி கணேஷ் மல்லிகாவுடைய டி காளிராணி அவர்கள், காமாட்சி கண்ணன் அவர்கள் 412 மாணவர்கள் மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார். அவர் ஏ சோபனா அவர்கள் பரிசு பெற்றுள்ளார். மண்டல நிர்வாகி ஜெயதி அவர்கள் மேடை வருவார். சீனாவுக்கு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி பரிசு பெறுகிறார். மதிப்பெண்கள் ஸ்ரீ கே அரங்கசாமி நாயுடு மேல்நிலைப்பள்ளி வெளிநாட்டு புனித ஆற்றல் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி ராயப்பட்டியைச் சேர்ந்த பள்ளிகளை படித்து தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தைச் சேர்ந்த செல்லம் வேலுத்தலைவருடைய மகள் தனுஸ்ரீ பெற்றிருக்கிறார். இறுதியாக எம் தர்ஷனா 460 மதிப்பெண்கள். பரிசு வாங்க